நாட்டில் நிலவும் கடும் வறட்சியினால் 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயத்துறை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச, TV1 ஆகியன இணைந்து நிவாரண யாத்திரையை ஆரம்பித்திருக்கின்றன. இவை உள்ளிட்ட மேலும் பல தகவல்களுடன் நிவாரண யாத்திரைக்கான பொருட்கள் சேகரிக்கப்படும் மத்திய நிலையத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாட்டில் 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வங்கிக் கடன்களை பெற்ற நிலையிலும் தமது குடும்ப உறவுகளின் நகைகளை அடவு வைத்த நிலையிலும் என்றும் போல எதிர்பார்ப்புகளுடன் விவசாயத்தை ஆரம்பித்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே எஞ்சியுள்ளது. தனது மகனை யுத்தத்தில் பறிகொடுத்த நிலையில் முள்ளந்தண்டு பாதிப்பினால் அவதியுறுகின்ற போதிலும் விவசாயத்தை நம்பி தனது குடும்பத்தை நடத்திச் சென்ற காரளசிங்கமும் வறட்சியால் பாதிப்படைந்துள்ளார். கோப்பாய் மத்தியில் வசிக்கும் இவர் 1.5 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் பெற்று விவசாயத்தை ஆரம்பித்துள்ளார். எனினும் காரளசிங்கத்தின் வயல் நிலம் 600 பரப்பு வரை அழிவடைந்துள்ளது. நட்டம் கொஞ்சம் கொஞ்சம் காயின அப்படியே போகுது. கடன் தான். பிள்ளைகள் உழைக்கக்கூடிய பிள்ளைகளால் செத்துட்டது யுத்தத்தில். இப்போ என்ன எங்களுக்கு மழையை நம்பிதான் நாங்கள் விதைக்கிறோம். மானாவரி நெல் தான். மழை இல்லாட்டி அழியும். இந்த முறை துப்புரா மழை இல்லை விதைச்சு நாங்கள் ஒருக்கா வெள்ளம் போட்டுதான் அது அப்படியே அழிஞ்சு பேருந்து நாங்கள் செய்யலாம். அப்படியே கிடக்குது. எங்களுக்கு சரியான கஷ்டம். இதேவேளை கோப்பாய் மத்தி மற்றும் நீர்வேலி பகுதிகளில் வறட்சியின் கொடுமை இவ்வாறு பதிவானது. கிளிநொச்சி மாவட்டத்தில் மழை பொய்த்துள்ளமையால் கால்நடைகள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளன. இதன் காரணமாக கால்நடை வளர்ப்பாளர்கள் மற்றும் கால்நடை உற்பத்தி துறையை சார்ந்திருப்போர் வாழ்வாதார பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். இரணைமடு நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையால் விவசாய நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளன. கண்டாவளை பிரிவின் உமையாள்புரம் பகுதியில் விவசாய நடவடிக்கைகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளன. பெண் தலைமைத்துவங்களை கொண்ட குடும்பங்கள் அதிகளவில் பாதிப்படைந்துள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பயிர்கள் எரிந்துள்ள நிலையில் எவ்வாறு தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வது என இந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். கடன் எடுத்துத்தான் எடுத்துத்தான் விதைக்கிறது. அவையின் காசை வேண்டி அக்காவையின் காசில் அரிவாசையை வேண்டி உழைப்புக்காக வயலுக்காக விதைச்சேன்னா சிவியம் போதானே. கோடிகள் மாடுகள் இருந்தாலும் அதுவும் ஒரே 2 ஏக்கர் வச்சிருந்தாங்க. அப்போ கஷ்டம் தானே. 3 ஏக்கரும் அழிஞ்சிருது. ஒரே ஒரு மகன் தான் இருக்கு. அவர் 15 பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தான் போறவர். செல்வம் காசு கூட கட்ட வழியாக. வறட்சியின் இரும்பு கரத்தால் கிழக்கு மாகாணமும் முடங்கியுள்ளது. வெள்ளாவளி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குளங்கள் வற்றியுள்ளதுடன் நெற்செய்கை பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளது. வறட்சியின் தாக்கத்தினால் பலாச்சோலை கிராமமும் சோவை இழந்துள்ளது. 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் வேளாண்மையே பிரதான வாழ்வாதாரமாக உள்ளது. பெரும்பாலான நிலங்கள் அழிவடைந்துள்ள நிலையில் பயிர்கள் எரிந்தும் காட்சியளிக்கின்றன. தான் செய்தி செய்து எங்களோட குடும்பத்தை வாழ்வுகளை ஓடி ஓடி வந்தோம். இப்ப நாங்களும் உங்கள்கிட்ட முதலீடு இல்லாம நாங்களும் கடனைப்பட்டு பொருள்களை இதுகளை அடகு வச்சுதான் வருஷம் நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பிதான் உங்களோட வாழ்க்கை ஓட்டி போகுது. வேற எங்களுக்கு அரசாங்கத்து உத்தியோகம் இல்ல ஒன்றும் இல்ல. வறட்சியின் கோரப்படி நாட்டின் பல மாவட்டங்களையும் பாதித்துள்ள நிலையில் இன்று நாட்டின் பல மாவட்டங்களிலும் சிறிய அளவில் மழை பெய்துள்ளது. கிண்ணியாவில் இன்று காலை சிறிய அளவிலான மழை பெய்துள்ள போதிலும் அதன் காரணமாக குளங்களோ கிணறுகளோ நிறையவில்லை. எனினும் மாலை வேளையில் வெப்பத்துடனான வானிலையை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமக்கான நிவாரணங்களை வழங்கி உதவுமாறு இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.